உறவே தமிழே வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் என்னை போலவே தமிழ்நாட்டுக்காக மட்டுமே இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு முனைவர் இனிகோ திருவியராஜ் அவர்கள் முனைவர் போது படித்தவர் என்பது முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவை. நீ படித்தியான்னு என்ன கேட்காதீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்காம வெளியே வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்டு. முனைவர் பட்டம் பெற்றவங்க எல்லாம் எனக்கு வந்து அவங்க கிட்ட பேசும்போது படித்ததுதான் இன்று நான் உங்கள் முன்னாடி பேசுற பேசலாம். தவிர எனக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நல்ல வாத்தியார்கள் இருந்தாங்க. அதில் முதன்மையான தமிழ் வாத்தியார் கலைஞர் அவர்கள். பராசக்தி வசனங்கள் அன்றும் மனப்பாடம் இன்றும் மனப்பாடம். ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்ல, என் கதை தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நானும் இப்ப இந்த தொகுதியில இன்னொருத்தர் நிக்கிறார் இல்லையா, அதனால நானும் சின்ன வயசுலயே சினிமாவுக்கு வந்தேன். அதனால எல்லா நட்சத்திரங்களையும் எனக்கு தெரியும். ஆனா ஐயான்னு தான் கூப்பிடுவேன், யாரும் எனக்கு தெரிஞ்சது கிடையாது. ஆனா அவங்கெல்லாம் எம்ஜிஆர் இருப்பாரு, சிவாஜி இருப்பாரு, அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே நடிகர்கள் வர்றாரு, மக்கள் தலைவர் வர்றாரு தான் சொல்லுவாங்க. நானும் அப்படியே பழகிட்டேன். எம்ஜிஆர் வர்றாருமாங்க, சிவாஜி வர்றாருமாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட நான் மழையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டா கூட அதிக உரிமை எடுத்துக்க மாட்டேன். நான் அப்படி வளர்ந்த பையன் ஏதோ பாலச்சந்தர் சார் வச்ச கருணையில் நட்சத்திரம் ஆயிட்டேன். ஆம்புலன்ஸ் வழக்கமா வரும், ஆனா இது நம்ம ஆம்புலன்ஸ், அதனால திரும்பி போயிடும். ஏன்னா நாம் இருக்கு வரும்பொழுது நிறைய ஆம்புலன்ஸ் காலி காலியா வரும். நான் வந்து அப்படி படிப்படியா முன்னேறி காக்கி சட்டைன்னு ஒரு படம் நடிச்சேன். அது வந்து பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அதை எடுத்தவர் வந்து வீரப்பனையா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நல்லா வரட்டும் பையன். ஒரு பெரிய கூட்டம் போட்டோம் கோயம்புத்தூர்ல. 1.5 லட்சம் பேர் நடந்து வந்தாங்க. அவங்க எல்லாரையும் நான் ரசிகர் மன்றமாக இருந்ததுங்களை எப்படியாவது மேம்படுத்தணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் எப்படி உடற்பயிற்சிக்காக வச்சிருந்தாரோ அந்த மாதிரி நானும் கராத்தே பள்ளின்னு ஒண்ணு வச்சேன். கூட்டமைச்சார் எம்ஜிஆர். எத்தனை பேர் இருக்காங்க உன்னுடைய ரசிகர் மன்றத்தில் கேட்டார். ஒரு 2 லட்சம் பேர் நெருங்க போது ஐயா, அத்தனை பேருக்கு கராட்டே கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு. கற்றுக் கொடுக்கலாம் இருக்கேன். முதல்ல அதை நிறுத்து. என்கிட்ட இருக்கிற போலீஸ்காரர் எண்ணிக்கை எத்தனைன்னு பாரு. நீ 2 லட்சம் பேருக்கு கராட்டே கற்றுக் கொடுத்தா அதுல எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் ரவுடின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நல்ல வேலை. அப்ப அவர் சொல்லும் போது என்ன இப்படி சொல்றாரு, அவர் வச்சிருந்தாங்க இவரை என்னத்துக்கு சொல்றாரு, என்ன பொறாமையா இருக்கணும் அப்படிங்கிற சின்னத்தனமா நடத்தேன். ஆனா இன்னைக்கு தான் புரியுது. அவர் சொன்னதை உடனே நான் கேட்டுட்டேன். அப்படி கேட்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களையும் என் தலையில அன்னைக்கு கொடுத்துருக்கு. இந்த போலீஸ்காரரை ஒருத்தர் சிரிக்க முடியாம செத்துட்டார். அது வந்து நல்ல புத்தி எனக்கு இருந்தது. அதாவது எல்லா கூட்டத்திலையுமே கொஞ்சம் விலகி வேலை தாண்ட ஆடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நல்லவர் இன்று இல்லை கூட. அவர் பேரு கென்னடி. அவர் மொரட்டு ரசிகர். என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டார் வெட்டுறாங்க ஆரம்பிப்பார். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒரு முறை ரஜினி ரசிகர் ஒருத்தர் கையை நீட்டி பேசுற இருங்க, கதையில கிளைமேக்ஸ் வரலன்னா ரஜினி ரசிகர்களுக்கு சேர்த்து சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கையை நீட்டினதை நம்ம ஆளுக்கு என்னடி கத்தியால கையில குத்திட்டார்.
இப்படி வந்துருக்கு வெளியே. கேஸ் ஆகி போச்சு. எங்க நானும் ரஜினியும் சமாதானப்படுத்துறோம் 2 பேரையும் உட்கார வச்சு. அப்பா நாங்க 2 பேரும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தோம்தான் சான்ஸ் வந்து நட்சத்திரம் ஆயிட்டோம். இங்க பாரு நாங்க தோல்ல கை போட்டு இருக்கோம். சினிமாங்கிறது வேற, நட்புங்கிறது வேற. இத புரிஞ்சுக்கிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுன்னு சொன்னாங்க. ரொம்ப வெக்கமா போச்சுன்னேன் அப்படின்னாரு கன்னடி. அவர் என்னோட அவரையும் என்னையும் வச்சிருந்தேன். அபூர்வ சோதரர்கள் அவ்வளவு உயரம் அவரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்காருன்னா அப்படின்னா நான் சொன்னேன், சரி இதுக்கு நேர் எதிர்பாரா மாறணும்னா நீ போலீஸ்ல சேர், நான் சேர்த்து விடுறேன். அவர் போலீஸ்காரனால செத்து பண்ணாரு தூத்துக்குடி. கடைசி வரல என் ரசிகர், ஆனா தொப்பி போட்டுக்கிட்டு என் ரசிகர்னு வெளியே சொல்லிக்க முடியாது. அதனால அவர் சொல்லல. இந்த கதை என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவனுக்கு அந்த கடமை இருக்கிறது, தொண்டனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைக்க வேண்டியது முக்கியம். சினிமா பளபளப்புல தொண்டர்கள் கிடைச்சிருவாங்க, ரசிகர்கள் கிடைச்சிருவாங்க. ஆனால் அவங்கள டிக்கெட் மாத்திரம் வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டோம்னா அது ஒரு துரோகம் மாதிரியே எனக்கு தோணுச்சு. புரியுதுங்களா? அதனாலதான் சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்ததும் இவர்கள் எல்லாத்தையும் 40 வருடமா அர்ப்பணி மன்றத்து தோழர்களாக மாற்றிவிட்டேன். 40 வருஷம். அப்ப இந்த மாதிரி வீர வேஷமா வேலி மேல ஏறி செவரை தாண்டி குதிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு தலைவர்களா நின்றுட்டு இருக்காங்க, பெரிய மனுஷங்களா நின்றுட்டு இருக்காங்க. அதை அப்பவே சொல்லுவேன், விளையாடாதீங்க. நீங்க விசில் அடிச்சாங்க குஞ்சிகள்ங்கிற பேர் மட்டும். அப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க எங்களை. விசில் அடிச்சாங்க வச்சுக்கிட்டு இவன் எல்லாம் என்ன அட்டகாரம், யாரு இவனுங்க எல்லாம் சொல்றது ரஜினி சாரையும் என்னையும். புரியுதுங்களா? அந்த மரியாதையில இருந்து இன்னைக்கு ரஜினி சார் கமல் சார் சொல்றதுக்கு நீங்க தான் காரணமாக இருக்கீங்க. ஏன்னா இந்த ரவுடி கூட்டத்தின் தலைவனுங்க தானே இவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆகாம ஒருவரை ஒருவர் பார்த்து நாங்கள் செதுக்கிக் கொண்டதுதான் இன்று வரை. இன்று கேஎல்லாம் படம் பண்றோம் பாருங்க, அது வரை கொண்டு சேர்த்திருக்கு. அதனால எல்லா ரசிகர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன், ரசனைங்கிறது தனியா வச்சுக்கோங்க. இது நாடு. அதுல கொஞ்சம் கடமைகள் தான் எல்லாருக்கும் இருக்கு. என்னுடைய கட்சியில இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அரசியல் வரும்போது, தேர்தலுக்கு வரும்போது 2 தொகுதியில் நின்றலாம் அப்படின்னாங்க. அதுவே தோல்வியின் ஆரம்பம் நான் சொன்னேன். ஏன்னா அந்த கடமையை செய்யணுமா வேணாமா? நான் அந்த மெட்ராஸில் ஒரு இடத்துலயும் திருச்சிக்கு அங்கிட்ட ஒரு இடத்துலயும் நான் நின்னா யாருக்கு துரோகம் பண்ண போறேங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அதனால நான் ஒரு இடம் போதுங்கிற சொல்ற அறிவு எனக்கு அப்ப இருந்தது. அது எப்பவுமே இருக்கணுங்கிறது என்னுடைய அறிவுரை. யாரு வந்தாலும் ஒரு தொகுதியில வாக்காளருக்கு துரோகம் செய்யறது தானே அது. அப்ப நீ யாரு அதுக்கு முன்னாடி யாரோ பெரிய தலைவர் அப்படி பண்ணிருக்காங்கன்னா தெரியாதுன்னா அவருக்கும் சேர்த்து சொல்றேன். புரியுதுங்களா? கட்சி பேரை மட்டும் சொல்லுகிறேன் நான். இங்கேயும் ஒரு காலம் அங்க ஒரு காலம் வைக்கிறது எப்படி யார் பார்த்துக்குவாங்க? அதுவும் தொகுதி வேட்பாளராக இருக்கும் போது யார் பார்த்துக்குவாங்க? அப்ப ஸ்டாலினையா பேரை சொன்னாலும் இங்கே இவர் ஹிருதயராஜ் தான் நிக்கணும். இவர் தான் பதில் சொல்லணும் உங்களுக்கு. இவருக்கு என்ன தொழில் கேட்டா அவர் உடனே சொன்னார் பதில், நான் எக்ஸ்போர்ட்ல இருக்கேங்க. அதுதான் நியாயம். என்ன தொழில்? அரசியல் தாங்கன்னு சொல்லிட்டா உடனே புரிஞ்சிடும் ஆள் எப்படின்னு. புரியுதுங்களா? அதுதான் எனக்கு இவருக்கு ஓட்டு கேட்கறது பெருமையா இருக்கு. என்னுடைய கூட்டத்திற்கும் என் கட்சிக்காரர்களுக்கும் நான் சொல்வது என்னன்னா, முழு நேர அரசியல் யாரு கட்டுறாங்க? முந்தையெல்லாம் பெரியார் சொல்வாரு, என்னடா முழு நேர அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, சாயங்காலம் தானே மீட்டிங்க, காலையில் குடும்பத்தை பாரு, தொட்டில பாரு அப்படின்பாரு அவரு. அதையெல்லாம் நான் சொல்றேன். இப்ப அரசியல் 2 மணி நேரம் நம்ம குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு இல்ல,
நான் ஓடி 4 மணி நேரம் அந்த 2 மணி நேரம் தான் அப்படியெல்லாம் ஒதுக்க முடியாது. டைம் ஸ்பூன் ஃபீடிங் கிடைப்பது நற்பணிங்கிறது ஸ்பூன்ல எடுத்து கொடுக்க முடியாது. அள்ளி 10 பேர் எடுத்து போடணும். அந்த செய்த துணிந்தவர்கள், அதற்கு திராணி உள்ளவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வர வேண்டும். அரசியல்ங்கிறது அசிங்க. அதுல என்ன, ஆமா வேற கூட தான் அசிங்கம். அது சிந்தாமல இருந்துட்டா ஆரோக்கியமா இருந்துட முடியுமா? அதாவது உங்களுக்கு நீங்க அரசியலுக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன், இது செய்வேன் அது செய்வேன் சொன்னதுல நான் சொன்னதுல ஒண்ணு இப்ப நிறைவேற்றிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டுல வேற யாருமே சொல்லாதது மகளிர் உரிமை தொகை. இதை ஏன் சொல்லி பெருமை? அப்ப உங்களை பார்த்து காப்பி எழுதிட்டாரோ, ஐயோ அம்மாங்கிற சொல்ல அம்மா சொல்லி கொடுத்ததான் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால சின்ன கட்சிகள் ஐடியா சொல்றாங்கிறது விட்டுறாம, அது என்ன நல்ல ஐடியா இருக்கா, எங்க இருந்து வந்தாலும் எடுத்துக்கலாம் சொல்ற அந்த பெருந்தன்மை இருக்குதான் இருக்கு பார்க்க. அதுதான் 15 கட்சிகளை ஒருங்கிணைத்து இன்று ஒரு கூட்டணியாக வைத்திருக்க முடிகிறது. அந்த பெருந்தன்மையை பார்த்துத்தான் நானும் முடிவு செய்தேன். இதுல சச்சரவுகளுக்கு இடம் கொடுத்துடக் கூடாது, இந்த கூட்டணி கலைந்து விடக் கூடாது. காரணம், வராமெல்லாம் திமுகவை வீழ்த்துவேன். அது ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்காக அரசியல் ஆரம்பிக்கணுமா? மக்களை காப்பேன், தமிழ்நாட்டை மேம்படுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டல்லவா வர வேண்டும். அதுக்கத்தான் முதல்ல அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறத உட்கார்ந்து எழுதணும். படிப்படியா எல்லாம் இருக்கிற திட்டத்தை நான் சொல்லல. செஞ்சதை நீங்க செய்வேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? புதிதாக இருக்க வேண்டும், இல்லாததை செய்யணுங்கிறதுக்காக பொல்லாததெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் யோசிச்சு செய்வோம். நான் உடனே ஒன்று கேட்கிறேன் உங்ககிட்ட, இவருக்கு வேலைக்கு வாக்களிங்கள், அவருக்கு வாக்களிக்காதீர்கள் எல்லாம் சொல்ல மாட்டேன். வேலையை ஒழுங்கா செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததென்றால் அவருக்கு மட்டுமே வாக்களிங்கள். உங்கள் வாக்குகளை விரயமாக்காதீர்கள். ஏன்னா அதுலயும் கட்டிங் வந்துருச்சு. புரியுதுங்களா? தனக்கு எதுவும் இல்லாம இன்னும் ஊழல் இருக்கிறத கட் பண்ணாலே போதுங்கிறது ஒரு கொள்கையா இருக்கு. அது சரி வராது, உங்களுக்கு சரி வராது. புரியுதுங்களா? அதனால நீங்க எடுத்து சொல்லுங்க, இது கேட்கணும். இதுக்கு 4 பேர் திட்டுவாங்க, அதெல்லாம் திட்டிட்டு போங்க. ஆனா ஏண்டா திட்டணுங்கிற ஒரு நாள் உங்களுக்கு மனசுல வரும். இப்ப நான் என்னுடைய நற்பணி இயக்கமா மாறுவதற்கு முன்னால் ரசிகர் மன்றத்தை பார்த்தெல்லாம் நான் திட்டி இருக்கிறேன். என்னென்றாலும் வந்தா அன்பா அரவணைக்காம புத்தி கட்டு தெரியாதீங்கன்னு வாத்தியார் மாதிரி வைக்கிறான், கையை ஆட்டி பேசுறாங்க. இவருக்கு நம்ம ஏன் ரசிகரா இருக்கணும்? நல்ல வேலை அவங்க கேட்கல, தொடர்ந்து ரசிகர்களாக இருந்தாங்க, நற்பணியாளர்களாக மாறினார்கள். அப்படி வழி நடத்த முடிந்தால் வழி நடத்துங்கள். இல்லைன்னா எங்க பிள்ளைகள் அவர்களும் எங்கள் பிள்ளைகள் தான், அவர்களும் தமிழர்கள் தான். அதாவது ஏதாவது பம்பு வந்ததுன்னா அவங்க முதலாளி வர சொல்லுங்க, உங்களை போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இது வழக்கம். அது வடக்கிந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி போய் இப்ப வடக்கிந்திய கம்பெனி வந்திருக்கு. இது வெறும் கம்பெனி தான். இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நான் டெல்லிக்கும் போய் பேசுறேங்கிறதுனால ஏதோ திருச்சியில மூலையில நின்று கோவிட்டு ஓடி ஒளிகிற ஆளு கிடையாது. நான் 33 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒழிய மாட்டேன். அது 33 வருஷத்தை இன்னும் முன்னாடி கொண்டு போக முடியுமான்னு பார்ப்பேன். என் குரல் அதற்காக ஒலிக்கும். இந்த 543க்குள்ள திராணி இருந்தா 33% கொடுக்க. இல்லைன்னா இப்ப ஏற்பட்ட தோல்வி தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்பதை இங்கிருந்து அங்கும் கேட்கும் என்ற தைரியத்தில், இந்த ஊடகங்கள் வழியாக அங்கேயும் அது கேட்கும் என்ற தைரியத்தில் சொல்லுகிறேன். துணிச்சல் வேண்டும், வீரம் வேண்டும், கூடவே விவேகமும் வேண்டும். அது இல்லை என்றால் வெறும் ரவுடித்தனம் தான் நெஞ்சம். அதை நான் யாருக்கும் அறிவுரை சொல்ல, எனக்கே சொல்லிக்கிறேன், ஏன் ஆட்களுக்கு சொல்றேன். அப்படி கேட்டுங்க. உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா திட்டுங்க. நீங்க திட்டத்தை இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த டிராபிக்ல வருமே சத்தம், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, ஏன் ஹைவேன்னு இருந்தா இந்த சத்தம், அசிங்கமான சத்தங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு.
நீங்க திட்டம் எனக்கு கவலை கிடையாது. மக்கள் முக்கியம், நாடு முக்கியம். ஆக்டிங் எனக்கும் பண்ண தெரியும். புரியுதுங்களா? இவருக்கு பண்ண தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. இவரை பத்தி உங்க கூட ஆக்டிங் வந்து நம்ம டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்கலாங்க. அதுக்கு 2 மணி நேரம் கணக்கெல்லாம் கிடையாது. இப்போ தூரம் ஒரு படம் வந்திருக்கு, 7.5 மணி நேரம் ஓடலாம். சந்தோஷம், வாழ்க. அமைதியா பீப்புள் வெளியே போய் தகராறு பண்ணாம ஒரு இடத்துல இருட்டுல அரசு வச்சிருக்கீங்க. ஆனா அந்த இருட்டுல இருந்து என்னைக்காவது வெளிச்சத்துக்கு வரணும். அப்ப வரும்போது நல்ல நகரம், நல்ல தொகுதி இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டை போட வேண்டும். இந்த நேரத்தில் உதயசூரியனுக்கு அந்த ஓட்டை போடுவதுதான் நியாயம். இது கிட்டத்தட்ட 67க்கு பிறகு ஒரு மூதறிஞர் ஒருவர் சொன்னார், இப்போதைக்கு உதயசூரியனுக்கு போடுறதுதான் நல்லது, அதை பண்ணுங்க. அவர் பேர் ராஜாஜி. ராஜாஜி பரிந்துரைத்த கட்சி இந்த உதயசூரியன். அது சரித்திரம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். நிறைய அப்பப்போ வெள்ள முடியும் பார்க்கிறேன், அவங்க எல்லாம் சின்னவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எங்கிருந்து வந்தது இந்த உதயசூரியன், எப்படி உதித்தது இந்த உதயசூரியன் என்பதையெல்லாம் சொல்லுங்கள். தேர்தல் நாள் 23, சின்னம் உதயசூரியன். வாக்களிக்க தவறாதே. இன்று ஆனது போல் நாளையும் நமதாகும்.